ஹாய், நான் தான் உங்கள் செல்வா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து புஷ்அப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேரால் புஷ்அப்ஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கைடு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புது புது வீடியோஸ் வரும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து புஷ்அப்ஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். புஷ்அப்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேராக இருக்கணும், நம்ம பாடி எப்படி ப்ரிப்பேராக இருக்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு நம்ம கோர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். கோரில் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினல்ஸ், அப்புறம் வந்து உங்களோட அப்டாமினல்ஸ், அப்புறம் உங்களோட பேக் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் வந்து புஷ்அப் பொசிஷன்லேருந்து ஹிப்பை லிஃப்ட் பண்ணி கொண்டு வர முடியும் மேலே. ஸோ அதனால் கோர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கோரை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ரோக்ரெஷன்ஸ் ஃபாலோ பண்ணுற டைமில். ஸோ இதுக்கான லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். கோர்ஸ் வந்து நீங்கள் வீடியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மசில்ஸ் ஃபோர்ஸ் என்னென்ன மசில்ஸ் ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுது இந்த புஷ்அப்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பெக்டரல், அப்புறம் டெல்டாய்ட்ஸ், அப்புறம் வந்து ட்ரைசெப்ஸ், அதாவது செஸ்ட் மசில், ஷோல்டர்ஸ் அண்ட் உங்களோட பேக் ஆர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் மெயினாக இருக்கிறது. இது வந்து நீங்கள் கோர் பண்ணும்போது இந்த மசில்ஸ்க்கு வந்து தேவையான ஸ்ட்ரென்த் வந்து இந்த கோர் ஸ்ட்ரென்த் எக்ஸசைசஸ்லேயே கிடச்சிரும். ஸோ நீங்கள் இதை வச்சு இந்த மசில்ஸை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புஷ்அப்ஸை பொறுத்த மட்டும் 4 ஸ்டேஜஸ் இருக்குங்க. இமீடியட்டாக நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்டாண்டர்ட் புஷ்அப்ஸுக்கு போக முடியாது. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வால் புஷ்அப்ஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வால் புஷ்அப்ஸ் வந்து நீங்கள் வால் சப்போர்ட் பண்ணி பண்ணுறது, அதை நான் எப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வால் புஷ்அப்ஸ் வந்து நீங்கள் ஒரு 15 to 20 ரெப்பிடேஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணிட்டீங்க, ஒரு 3 செட்ஸ் அதில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 15 to 20 ரெப்பிடேஷன், நீங்கள் வந்து அடுத்து இன்க்ளைன் புஷ்அப்ஸ் போவீங்க. இன்க்ளைன் புஷ்அப்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து வீட்டில் பெட்டில் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட சோஃபா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லைன்னா ஜிம்மில் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்மித் மிஷினில் நீங்கள் பார்பெல்லை வந்து உங்கள் ஹிப் லெவலில் செட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் புஷ்அப்ஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு. இதுவும் அதே மாதிரி தான் 15 to 20 ரெப்பிடேஷன்ஸ் வந்து 3 செட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃப்ளோரில் நீ புஷ்அப்ஸ் ட்ரை பண்ணணும். நீ புஷ்அப்ஸை பொறுத்த மட்டும் இதே தான், ஒரு 15 to 20 ரெப்பிடேஷன்ஸ் 3 செட்ஸ். அடுத்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் புஷ்அப்ஸ் போகலாம். இது தாங்க ப்ரோக்ரெஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வித்தின் ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ப்ராப்பர் புஷ்அப்ஸ் பக்காவாக பண்ண முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வால் புஷ்அப்ஸை பொறுத்த மட்டும் பொசிஷன் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பொசிஷன் பார்த்துடலாம். கை ப்ளேஸ் பண்ணுறத பாருங்கள். உங்கள் ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம். ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட டோஸில் நில்லுங்க. கால் இப்படி வச்சு பிடிக்க வேண்டாம், டோஸில் நில்லுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஹிப்பு வந்து நல்லா முன்னாடி வரணும், எல்போஸ் வந்து நல்லா பெண்ட் ஆகும். சரியா? அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களோட ஹிப் ரொம்ப முக்கியம். ஹிப்பை இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணக்கூடாது, நல்லா முன்னாடி கொண்டு வரணும். ஓகே. இது நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கிறவங்க பண்ண முடியல அப்படின்னா ஒரு 5 ரெப்பிடேஷன் ட்ரை பண்ணுங்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 ரெப்பிடேஷன், 10 ரெப்பிடேஷன், 15 ரெப்பிடேஷன் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு 15 ரெப்பிடேஷன் வந்து 3 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜ், அதாவது இன்க்ளைன் புஷ்அப்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். இன்க்ளைன் புஷ்அப்ஸை பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்றது. ஃபஸ்ட் இது மாதிரி ஒரு பார் செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் உங்களோட பெட்டு இல்லைன்னா சோஃபா, ஜிம்மில் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்மித் மிஷினில் நீங்கள் வந்து அந்த பார்பெல்லாம் உங்கள் ஹிப் லெவலில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சைடில் ஏதாவது வால் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த வாலை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பொசிஷன் பாருங்கள். கை வச்சுட்டு அதுக்கப்புறம் கால் பாருங்கள், டோலை ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் எல்போஸ் நல்லா பெண்ட் பண்ணி ஃபார்வர்ட் வந்துட்டு அப்படியே மேலே வரணும். ஓகே. இதுலேயே மெயினாக அவங்க ஹிப்பு நல்லா கீழே வரணும், அதுக்கப்புறம் மேலே வரணும். ஹிப்பை எப்படி வச்சுட்டு பண்ணிடாதீங்க, ஹிப்பு கண்ட்ரோலாக வச்சுட்டு வந்து பண்ணுங்க. ஓகே. ஸோ இது மாதிரி இன்க்ளைன் புஷ்அப்ஸும் ஒரு 15 to 20 ரெப்பிடேஷன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு 3 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா
நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். அடுத்த லெவல் வந்து நீ புஷ்அப்ஸ். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். நீ புஷ்அப்ஸை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு படுத்துக்கோங்க. படுத்துட்டு போத் நீஸ் பெண்ட் பண்ணிக்கோங்க. கை பார்த்தீங்கன்னா உங்கள் ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் அகலமாக, ரொம்ப ஒழுங்காக இல்லை, கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு லிஃப்ட் பண்ணும்போது உங்கள் ஹிப்பையும் சேர்த்து லிஃப்ட் பண்ணணும். பாருங்கள், எல்போஸ் பெண்ட் பண்ணி கீழே போகணும். எல்போஸ் பெண்ட் பண்ணாமல் இப்படி வர முடியாது. நல்லா எல்போஸ் பெண்ட் பண்ணி கீழே வரணும். ஸோ நீங்கள் இன்க்ளைன் புஷ்அப்ஸ் நல்லா பண்ணிங்கனாலே நீ புஷ்அப்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மேலே வரும்போது ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுவும் அதே மாதிரி 15 to 20 ரெப்பிடேஷன்ஸ் 3 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படின்னா அடுத்த லெவல் ஸ்டாண்டர்ட் புஷ்அப்ஸ் போகலாம். பார்க்கலாமா? ஸ்டாண்டர்ட் புஷ்அப்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கை ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் அகலமாக, ரொம்ப விட வேண்டாம். பாருங்கள், என்னோட பாம் அப்புறம் என்னோட டோ யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். ஹிப்பை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ரஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 20 டேஸில் புஷ்அப்ஸில் நீங்கள் மாஸ்டர் ஆகலாம். ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோதாங்க புஷ்அப்ஸ் ப்ரோக்ரஷன்ஸ். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 நாள் பண்ணிவிட்டு விட்டுட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலாம், அந்த கதை கிடையாது. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்து எக்ஸசைசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ரோக்ரஷன், புஷ்அப் ப்ரோக்ரஷன் நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க, வால் புஷ்அப்ஸில் இருக்கிறீங்களா, இல்லை இன்க்ளைன் புஷ்அப்ஸில் இருக்கிறீங்களா, இல்லை நீ புஷ்அப்ஸில் இருக்கிறீங்களா. ஸோ அந்த லெவலில் நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 20 ரெப்பிடேஷன் 3 செட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த லெவலுக்கு போகணும். சரிங்களா? அது 5 நாள் ஆனாலும் சரி, 6 நாள் ஆனாலும் சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டேஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் கடந்து வந்துடலாம். 5 டேஸ் வச்சிட்டிங்கன்னா கூட 20 டேஸ் தான் மேக்ஸிமம். 20 டேஸில் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் புஷ்அப்ஸ் வந்து பக்காவாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப்.